ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கௌரி அன்லிமிட்டெட் யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறது சொக்கோ புடின். சொக்கோ புடின் செய்கிறத பார்க்க முதல்ல நீங்கள் எங்களோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற புதிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரியா? ஓகே, வாங்க சொக்கோ புடின் செய்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 7 சாக்லேட் பிஸ்கட் எடுத்துக்கொள்ளணும். நான் 6 பிஸ்கட் எடுத்துருக்கிறேன், 2 ஃப்ளேவர்ஸில். வெனிலா சாக்லேட்டில் ஒரு 15, வெனிலாவில் ஒரு 6 மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. பால் ஒரு கப் எடுத்து அதில் 2 கரண்டி சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இன்ஸ்டன்ட் காஃபி எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த சாக்லேட் பிஸ்கட் நடுவு இருக்கிற க்ரீம் எல்லாம் வேறு தான் இந்த மாதிரி ஒரு பாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கிறேன்னா, இதுக்கு பால் 3 கரண்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணும் மிக்சர். இப்படி இருக்கணும் மிக்சர். சாக்லேட் பிஸ்கட்டை நீங்கள் இப்படி உடைச்சி வச்சுக்கொள்ளணும். இந்த மாதிரி இருக்கணும். மற்ற ஃப்ளேவர் சாக்லேட் பிஸ்கட் கூட அதே மாதிரி உடைச்சி வச்சுக்கொள்ளணும். ஒன் டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபியை ஹாட் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இந்த இன்ஸ்டன்ட் காஃபியை இந்த மாரி பிஸ்கட்டுக்கு மேலே ஊற்றிக்கொள்ளணும். இதுக்கு இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான காஃபி ஃப்ளேவர் ஒன்று வரும். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடையில். அடுத்தது இந்த 2 பிஸ்கட்டும் ஒரு பவுலில் போட்டு மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த வெனிலா ஃப்ளேவர் பிஸ்கட்டு நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுக்கொள்ளணும். செஞ்ச புடினை போடுறதுக்கு இப்படி 3 கப்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரம்பிள் பண்ண பிஸ்கட்டை கீழால போட்டு அதுக்கு மேலால இந்த புடின் போட்டுக்கொள்ளலாம். மிக்ஸ் பண்ணி வச்ச சாக்லேட் க்ரீமையும் இப்படி மேலால ஊற்றிக்கொள்ளணும். தென் அகெயின் ஃபைனலாக பிஸ்கட் ஸ்க்ரம்பிள் இப்படி மேலால போட்டுக்கொள்ளலாம். ஃபினிஷிங். இதை நீங்கள் ஒரு 1/2 hour மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, பிஸ்கட் புடிங் இஸ் ரெடி நவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.